Hello friends, welcome back to Play Tamil Labs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கராத்தே கிட் லெஜெண்ட்ஸோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படம் அப்கமிங் நம்ம May 30, 2025 தான் ரிலீஸும் ஆக போகுது. அண்ட் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில மூவிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க பயங்கரமான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. மெயின் நம்ம ஜாக்கி சான் ஆஸ் நம்ம மிஸ்டர் ஹேனோட கேரக்டராக திருப்பி வந்துட்டார். பட் அதோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரால்ஃப் மெக்கோவும் அகெயின் உள்ளே வந்திருக்காரு ஆஸ் நம்ம டேனியல் ரூசோன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர். அண்ட் அவர்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்த கராத்தே கிட்டோட மூவியில் அவர் தான் இனிஷியலாக கற்றுட்ருப்பார். ஸோ அந்த ஸ்டோரியும் அண்ட் இப்போ இருக்க நம்ம கராத்தே கிட்டோட மூவியும் மிக்ஸ் பண்ணி அண்ட் புதுசான ஒரு புது பையனை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் இந்த லெஜெண்ட்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லரே வர்த்தாக இருக்குது. நம்ம தமிழ் டப்டான ட்ரெய்லரும் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இந்த படத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே தெரியுது ஒரு புது பையன் வந்திருக்கான். அவன் தான் நம்ம லீ ஃபாங்குன்னு சொல்லிட்டு அண்ட் அவனை ட்ரெயின் பண்ணுறது தான் படத்தோட கோர் கான்செப்ட். அண்ட் அதுலேயும் 2 branch 1 treeன்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கனெக்ட் ஆகும். பை த வே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பார்த்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கராத்தே கிட்டோட 1984 ரிலீஸ் ஆன மூவி. அண்ட் அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 parts இருக்குது. அண்ட் அதில் தான் நம்ம மிஸ்டர் மியாங்கின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார், கொஞ்சம் வயசான கேரக்டர். அவர் தான் வந்து நம்ம இப்போ இருக்க ஹீரோ, இவர் தான் நம்ம டேனியல். ஸோ அவரை வந்து தான் கொஞ்சம் நல்லபடியாக ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பார். பட் அந்த டைமில் அவர் சின்ன பையனாக இருப்பாரா, ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே அந்த பாட்டில் கவர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரா காயோட சீரீஸும் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. இவர் அந்த டைமில் சின்ன குழந்தையாக தான் இருப்பார், அதுக்கப்புறம் இப்போ வாழ்ந்துருவார். அண்டு இப்போ அவராக வந்து தனியாக ஒரு கராத்தையோட அகாடமி ஓப்பன் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறமா டோட்டல் 6 season வரைக்கும் போயிருக்கு. பட் இதுக்கு நடுவில் நம்ம தி கராத்தே கிட்னு சொல்லிட்டு 2010 ரிலீஸ் ஆன நம்ம ஜாக்கி சானோட மூவி பார்த்தோம் வித் நம்ம ஜேடன் ஸ்மித்தோட. அது ஆக்சுவலி நம்ம ஒரிஜினல் கராத்தே கிட்டோட ரீமேக்கான மூவி தான். பட் இப்போதைக்கு கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைலில் வந்து அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம பழைய கராத்தே கிட் அண்ட் நம்ம நியூ கராத்தே கிட்டோட மிக்ஸ் பண்ணி தான் இந்த லெஜெண்ட்ஸோட மூவியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜேடன் ஸ்மித் திருப்பியும் உள்ளே வருவாரான்னு தெரில. ஏன்னா அவரோட போர்ஷன் முடிச்சிட்டாங்க. லைக் அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க, அவன் கடைசியில் டோர்னமெண்ட்டோ வின் ஆகிட்டான். அண்ட் அதுக்கப்புறமா எங்கே போனாங்க யாருக்கும் தெரியாது. அண்ட் அதுக்கும் செகண்ட் பார்ட் வரும்னுலாம் எதிர்பார்த்துருந்தோம். பட் இப்போதைக்கு இந்த லெஜெண்ட்ஸில் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான லைக் ஒரு புது பையனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரதுக்காக ஸ்டோரியை மாற்றிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா நம்ம மிஸ்டர் ஹேனே பார்த்தீங்கன்னா அவரே பர்ஃபெக்டான ஒரு டீச்சர். பட் அவர் ஏன் போயிட்டு இப்போ நம்ம டேனியல் கிட்ட போய் கேட்குறாரு லைக் இந்த பையனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ட்ரெயினுக்காக. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் மூவியில் அது எப்படி கொண்டு வராங்கன்னு. அது ஏன்னா இவர் போய் தான் நம்ம ஹெல்ப் கேட்குற மாதிரி தான் ட்ரெய்லர்லையும் காமிச்சிருக்காங்க. அண்ட் ப்ரோ நான் கோப்ரா காய் ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா பர்சனலி நானே பார்த்தீங்கன்னா கோப்ரா காயோட ஒரு 3 seasons தான் பார்த்துருப்பேன். பட் இப்போ வரைக்கும் டோட்டலாக 6 seasons வந்துருச்சு. அண்ட் அதை ஃபுல்லெல்லாம் கவர் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். பட் கான்செப்ட் அது டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். லைக் அவர் புதுசாக போய் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணிட்டு அண்டு அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். Season 2 பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லனாக ஆகிடுவான், வில்லனை ஹீரோவாக மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் ஆகிட்டு இருக்கும். பட் ஒரிஜினல் நீங்கள் ஃபர்ஸ்ட் த கராத்தே கிட்டோட 1984 மூவி பார்த்தாலே அது மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஸ்டோரி புரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி கராத்தே கிட் 2010 ரிலீஸ் ஆன மூவியை டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம லெஜெண்ட்ஸ் மூவி பார்த்தா அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பட் எப்படியும் மூவி ரிலீஸ் ஆகட்டும், நம்ம May 30 அன்றைக்கி பார்த்துட்டு ஃபைனல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நல்ல நான் மிச்சம் மீதி இருக்க நம்ம கோப்ரா காயோட சீரீஸை கவர் பண்ணிடலாம் தான் இருக்கேன். பை த வே இப்போதைக்கு இந்த இந்த ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சில இடத்துல கொஞ்சம் லேஸாக கூஸ் பம்பிங்காகவும் இருந்தது. ஏன்னா அது ஒரு கிளாசிக்கலான விஷயம். என்டையர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்ஷல் ஆர்ட் ஸ்டைலில் தான் கராத்தேவை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து எல்லா மூவிலையும் வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஈவன் நம்ம இந்த கோப்ரா காயோட சீரீஸ்லேயும் அதுதான் வந்து மெயின் தீமாகவே இருக்கும். அண்ட் அதே தீம் தான் இந்த லெஜெண்ட்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகிறாங்க. அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டப்டான ட்ரெய்லர் கூட வந்திருக்கு, அது கூட செக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. ஆக்சுவலி ட்ரெய்லர் சூப்பராக இருந்ததா அதான் உங்கள்கிட்ட ஷேரும் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், keep supporting Play Tamil Labs. See you in next video. Bye guys.